பெருமான் விநாயகர் அல்லது பிள்ளையார் பற்றிய கதை மிகவும் பழமையானதும் அருமையானதும் ஆகும். இதோ அந்த கதையின் சுருக்கமான வடிவம் கீழுள்ளது. 1. பிள்ளையாரின் பிறப்பு கதை. ஒருநாள் பார்வதி தேவிக்கு தனியாக இருக்கும்போது குளிக்க செல்லும்போது வெளியே யாரும் வரக்கூடாது என்று எண்ணினார். அவர் தனது உடலிலிருந்து எடுத்த மஞ்சளால் ஒரு சிறுவனை உருவாக்கி அவனுக்குள் உயிரூட்டினார். அவனே பிள்ளையார், அதாவது விநாயகர் ஆவார். பார்வதி அவனிடம் கூறினார், நான் குளிக்க செல்கிறேன், யாரும் உள்ளே வரக்கூடாது என்று கூறி உள்ளே சென்றார். அந்த நேரத்தில் சிவபெருமான் வந்து உள்ளே செல்ல முயன்றார். அப்போது பிள்ளையார் அவரை தடுத்தார். என் தாயார் உள்ளே குளிக்கிறார், யாரும் செல்லக்கூடாது என்றார். சிவபெருமான் அதைக் கேட்டு கோபம் கொண்டு தன் திரிசூலம் கொண்டு பிள்ளையாரின் தலையை வெட்டிவிட்டார். பார்வதி வெளியே வந்து இதைக் கண்டு துயருற்றார். அவர் கோபத்தால் உலகமே அழியத் தொடங்கியது. அப்போது சிவபெருமான் அதைக் கண்டு அமைதியாக அவரை ஆற்றினார். பின்னர் தன் கண்களை மூடி யோகத்தால் வடக்கு திசையில் தலையுடன் படுத்திருக்கும் யானையின் தலையை கொண்டு வந்து அதை பிள்ளையாரின் உடலில் இணைத்தார். அதுவே நம்முடைய யானை முகம் கொண்ட விநாயகரானார். பார்வதி மகிழ்ந்தார். சிவபெருமான் அவருக்கு, முதலில் வணங்கப்பட வேண்டிய தெய்வம் நீயாக இருப்பாய் என்று வரமளித்தார். அதிலிருந்தே எந்த காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் பிள்ளையார் சுழி போட்டு ஆரம்பிக்க வேண்டும் என்ற வழக்கம் வந்தது.